நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தமிழால் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் ப்ரிவியூவில் நீங்கள் பார்த்த மாதிரியான 3D ஃப்ளிப் லேயர் அனிமேஷன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா இப்போது இன்ஸ்டாகிராமில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. இந்த வீடியோ எந்த ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Capcut அப்படின்ற ஆப் யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ண போகிறோம். இந்த ஆப்க்கான லிங்க் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் டாப்பில் பின் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கான வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை மட்டும் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஓகே, இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம லிரிக்ஸ் பிஎன்ஜி வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்போட நேம் பார்த்திங்க அப்படின்னா பிக்சல் லேப். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் டெக்ஸ்ட்டை வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. மேலே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி நியூ டெக்ஸ்ட் கொடுத்துட்டு கீழே ஏ அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷன் போய்ட்டு நீங்கள் என்ன லிரிக்ஸ் வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அதை ஒவ்வொரு லிரிக்ஸாக நீங்கள் வந்து எடிட் பண்ணணும். ஸோ அதாவது தனித்தனியாக எடிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கக்கூடிய சாங்கோட லிரிக்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து சென்டராக வந்து அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ அலைன் பண்ணதுக்கப்புறம் ஃபாண்ட் ஆப்ஷன் ஏபி அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா ஃபாண்ட் நிறையா இருக்கும். இல்லை நீங்களே கூட கஸ்டம் ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நானுமே ஒரு ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தென் அந்த டெக்ஸ்ட்டோட சைஸை வந்து 100 வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ரைட் சைட் டாப் கார்னரில் 3 டாட் மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இமேஜ் சைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு 1080, 1350 ஆர் 316 கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் சைஸ்க்கு இந்த ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் அகைன் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி நியூ டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதில் வந்து உங்களோட கீபேடில் இருக்கக்கூடிய எமோஜி, நீங்கள் லிரிக்ஸ் வச்சுருக்கீங்க இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி எமோஜி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து என்கிட்ட ஒரு சில எமோஜி இல்லை, அதனால் வாட்ஸ்அப்பில் போய்ட்டு அந்த எமோஜிலேருந்து காப்பி பண்ணி இங்கே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் அதோட சைஸையும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களோட கீபேடில் எமோஜி வந்து இல்லை, கஸ்டம் இமேஜஸ் வந்து நிறையா இல்லை, கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் போய்ட்டு யாருக்காவது மெசேஜாக சென்ட் பண்ணி அதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் கீழே இருக்கக்கூடிய 4வது ஆப்ஷனை கிளிக் பண்ணி டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. தென் ப்ளஸ் ஐக்கான் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேவ் ஆப்ஷன் போய்ட்டு டைமென்ஷன் அப்படின்றத அல்ட்ரா வச்சுட்டு சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். அதாவது ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக உங்களோட லிரிக்ஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்ணி முடிச்சிடுங்க. ஓகே, லிரிக்ஸ்லாம் எடிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு எடிட் பண்ணக்கூடிய ஆப் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து VPN கனெக்ஷன் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ப்ளே ஸ்டோர் போய்ட்டு சூப்பர் VPN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அதை சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிவிட்டேன். அந்த ஆப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஷீல்டு மாதிரி இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் சுற்றும். அதில் பார்த்திங்கன்னா கனெக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், அது கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆட் வந்து ஷோ ஆகும். அதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகிட்டு இது போல் கனெக்டடும் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் இல்லையா Capcut அப்படின்ற ஆப் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் டாப்பில் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வேணுன்றவங்க போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த Capcut ஆப் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேலரி வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பிஎன்ஜி வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து லைனாக வந்து ஆர்டராக செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வீடியோ ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த லிரிக்ஸை 1 by 1 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண எத்தனை வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற கவுண்ட் வந்து கீழே காமிக்கும். பக்கத்தில் ஆட் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாமே வந்து அங்கே ஆட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இமேஜில் வீடியோவோட எண்டில் பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னலாக Capcut அப்படின்ற வாட்டர் மார்க் வந்து ஆட் ஆகிருக்கும். அது ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு கீழே டெலீட் ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா போயிடும். ஸோ இப்போ இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிட்டோம் இல்லையா, இதுக்கான ஆடியோவை நம்ம வந்து ஆட் பண்ணோம் இல்லையா, கீழே பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா யுவர் சவுண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுலேயுமே வந்து எக்ஸ்ட்ராக்ட் அப்புறம் வந்து ஃப்ரம் டிவைஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃப்ரம் டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷன் போய்ட்டு உங்களோட கேலரியில் நீங்கள் என்ன சாங் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அதை ப்ளே பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த லிரிக்ஸ்க்கான சாங்கை வந்து இங்கே இருக்கக்கூடிய
இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இந்த ஆப் பொறுத்தவரையும் நீங்கள் ஆடியோ ஆட் பண்ணி எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஆடியோ கரெக்டாக நீங்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த இமேஜ் எவ்வளோ தூரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகக்குள்ளே எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு வந்து இது வரையும் தான் தேவை. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆடியோ வந்து எனக்கு தேவையில்லை இல்லையா, ஸோ அதை வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி சாங்கை ப்ளே பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இமேஜஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் லிரிக்ஸ்க்கு தகுந்த மாதிரி. ஸோ எனக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் வந்து முடியுது, அதுக்கப்புறம் செகண்ட் லிரிக்ஸ் வந்து ப்ளே ஆகுது, அகைன் இந்த இடத்துல வந்து அந்த லிரிக்ஸ் முடியுது. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பிஎன்ஜி இமேஜும் சாங்கையும் ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதாவது சிங்க் பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணி. ஜஸ்ட் நீங்கள் இமேஜை ட்ராக் பண்ணாலே போதும், ஃப்ரண்ட் பேக் வந்து உங்களால் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ண முடியும், இல்லை கட் பண்ணி கூட நீங்கள் வந்து எடுத்துடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஆடியோ எனக்கு தேவையானதை மட்டும் வச்சுட்டு மீதியை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்டிங்கில் ப்ரிவியூவில் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அந்த எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ண போகிறோம் அந்த இமேஜஸில். ஸோ அது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன் அவுட் காம்போ அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் காம்போ அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டு 1 கார்டு 2 அதுபோல் எக்கச்சக்கமான அனிமேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே செம்மையாக இருக்குது. நீங்கள் வந்து 1 by 1 வந்து செலக்ட் பண்ணியே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் ப்ரிவியூவில் பார்த்தீங்க இல்லையா, ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணாலே போதும், அதுவே உங்களுக்கு வந்து இன் அண்ட் அவுட் அனிமேஷன் வந்து எடுத்துக்கும். ஸோ இது மாதிரி நிறைய அனிமேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து டியூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, டியூரேஷன் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒவ்வொரு அந்த லிரிக்ஸ் பிஎன்ஜியாக வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய அனிமேஷன் நான் வந்து செட் பண்ணுறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய அனிமேஷனில் உங்களுக்கு எந்த அனிமேஷன்லாம் பிடிக்குதோ அதை நீங்கள் 1 by 1 வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான அனிமேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 30-40 கிட்டே இருக்குது. ஸோ 1 by 1 நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு நான் வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரியான அனிமேஷன்ஸ் எல்லாமே அந்த இமேஜை 1 by 1 செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ப்ளே பண்ணோம் அப்படின்னா அந்த அனிமேஷன் எல்லாமே வரும். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் உங்களோட வாட்டர் மார்க் நீங்கள் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவர் ரிலே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கேலரி ஆட் ஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கேலரி போய்ட்டு நீங்கள் உங்களோட லோகோ எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த லோகோவை போய்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சாம்பிளுக்கு என்னோடய லோகோ இங்கே வந்து செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட் அப்படின்னு கொடுத்தனா ஆட் ஆகிடும். தென் அது உங்களோட விரலை வச்சே பிஞ்ச் பண்ணி நீங்கள் சைஸை வந்து டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லேயரில் நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய அந்த ஓவர் ரிலேஸுமே கரெக்டாக உங்களோட இமேஜ் இருக்கக்கூடிய டைம் டியூரேஷனுக்கு இருக்கணும். அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னா, டாப்பில் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஏரோ மார்க் அப்வேர்டில் இருக்கும். ஸோ அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான எக்ஸ்போர்ட் பேஜுக்கு வந்துடுவீங்க. ரெசல்யூஷனில் பார்த்தீங்கன்னா 480p அப்புறம் வந்து 720p 1080p இருக்கும். கீழே ஃப்ரேம் ரேட் வந்து 30 டிஃபால்ட்டாக இருக்கும். 60 வரையும் உங்களால் வந்து கொடுக்க முடியும். ஸோ 60 வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி லோட் ஆகும். அந்த லைன் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக வீடியோ வந்து கிராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட கேட்கும். ஸோ இதை வந்து டிக்டாக்ல ஷேர் பண்ண போகிறீங்களா இல்லை வேறு ஏதாவது ஆப்பில் வந்து ஷேர் பண்ண போகிறீங்களா அப்படின்ட்டு மூணாவதாக டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேலரியில் இந்த வீடியோ வந்து சேவ் ஆகிடும். ஸோ நான் அதை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், Alightmotion ஓப்பன் பண்ணிவிட்டு 4:5 ரேஷியோவில் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பேக்ரவுண்ட் இமேஜோட இந்த வீடியோ வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை உங்களோட கேலரியிலேருந்து ஆட் பண்ணிவிட்டு பிளெண்டிங்கில் போய்ட்டு நார்மல் அதை ஒப்பாசிட்டியை வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஒரு 40 வந்து செட் பண்ணிவிடுங்க. தென் இப்போது கடைசியாக கேப்கட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணோம் இல்லையா, அந்த வீடியோவை கேலரியிலேருந்து ஆட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் போய்ட்டு லைட் அண்டில் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ இந்த இமேஜில் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோவை உங்களோட கேலரியில் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்பவே சிம்பிள். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.